அதே மாதிரி துப்பாக்கி அடிக்கடி கை மறிக்குது. துப்பாக்கி எவ்வளவு இருந்தாலும் விஜய் கொடுத்தாலும் வரவே முறை இந்த துப்பாக்கியை கை வச்சுக்க துப்பாக்கி கையில் வச்சுக்க, ஐயா எங்களுக்கு துப்பாக்கியே வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு துப்பாக்கியை கையில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா பிஜு மேனன் தான் இதுல ஹீரோவா இருக்க வேண்டியது. பிஜு மேனனோட கேரக்டர் மட்டுமே வச்சு அந்த கதையை கொண்டு போயிருந்தாங்கனாலேயும் படம் சூப்பரா இருந்திருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த் இந்த கேரக்டரே தேவையில்லை. இப்போ துப்பாக்கி படத்தை ஃபர்ஸ்ட் எழுதும்போது என்ன சொன்னா, விஜய்க்காக எழுதின கதை கிடையாது, இது ஒரு ஹிந்தி படத்துக்காக எழுதின கதை. ஆனா நாங்க அதுக்கப்புறம் விஜய்க்காக போது சில விஷயங்களை மாத்தணும், மும்பை தமிழனா மாத்தணும் ஹீரோவை அப்படின்னு சொன்னார் இல்லையா. இங்க எப்படின்னா இந்த கதையை சிவகார்த்திகேயன் உள்ள இன்கார்பரேட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த போர்ஷன் எழுதின மாதிரி தான் இருந்து. ஒரு குதிரை ஜெயிக்குது அப்படின்னா அந்த குதிரை மேல மட்டுமே நம்ம பந்தயம் கட்டி இன்னைக்கு ட்ரெண்ட் இதுதான், இதைத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க, இதைத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க, இதைத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியே நம்ம பந்தயம் ஒண்ணு கட்டுறோம் இல்லையா, அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். அக்காட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தோட நிலை என்ன மாதிரி இருக்கு? படம் பார்க்கும்போது ஒன்லைன்ல நீங்க இதுக்கு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூலி அளவுக்கு மொக்க இல்லை. ஓகே. ஆனா லைட்டா மொக்க படம் தான். பட் இது என்னன்னா எதுவுமே ஒரு ப்ராப்பரா இல்லை. லாஜிக் மீறல் ஓவரா இருக்கு. லாஜிக்கே நீங்க பாக்காதீங்க, அது இல்லாமலே நீங்க படத்தை பாருங்க. அப்பயுமே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சந்தோஷம், அப்போ உங்களுக்கு பிடிக்கலைன்னா அது என்ன பிரச்சனை? பிஜு மேனனையாவது கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா? ஆக்சுவலா பிஜு மேனன் தான் இதுல ஹீரோவா இருக்க வேண்டியது. பிஜு மேனனோட கேரக்டர் மட்டுமே வச்சு அந்த கதையை கொண்டு போயிருந்தாங்கனாலேயும் படம் சூப்பரா இருந்திருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த் இந்த கேரக்டரே தேவையில்லை. பிஜு மேனன் தான் ஆக்சுவலா மெயினவும். ஒரு கட்டத்துல என்னன்னா இந்த கதையை சிவகார்த்திகேயன் உள்ள இன்கார்பரேட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த போர்ஷன் எழுதின மாதிரி தான் இருந்தது. இப்போ துப்பாக்கி படத்தை ஃபர்ஸ்ட் எழுதும்போது என்ன சொன்னா, இது விஜய்க்காக எழுதின கதை கிடையாது, இது ஒரு ஹிந்தி படத்துக்காக எழுதின கதை. ஆனா நாங்க அதுக்கப்புறம் விஜய்க்காக போது சில விஷயங்களை மாத்தணும், மும்பை தமிழனா மாத்தணும் ஹீரோவை அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஓகே, மும்பை தமிழன் அப்படின்னும் போது நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். மும்பையில தமிழக மக்கள் வாழ்றாங்க, மும்பை பிளாஸ்ட், ஸோ அதனால நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இது அப்படி கிடையாது. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அது ஒரு எப்படின்னா நேஷனல் இன்டெலிஜென்ஸ் NIA பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஜாப், சாதாரண போலீஸ் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாம ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒன்று பேசுறது, காதல் திடீர்னு விட்டு போகலாம், திடீர்னு வருவாளாம், என்ன லாஜிக்னே தெரியல. சாமுராய்னு ஒரு படம். ஆமா சார். அதுல ஜெயாசில்ங்கிற நடிகை விக்ரம் ரொம்ப நார்மலா இருப்பாரு. இங்க எல்லா தப்புமே நடந்துகிட்டு தான் இருக்கு, கண்டு காணாம போகணும் அப்படின்னும் போது உனக்கு கோவம் வருது, ஆனா நீ கண்டு காணாம போற, அப்படி இருக்கக்கூடாது, நீ எல்லா தப்பையும் தட்டி கேட்கணும் அப்படின்றதுக்காக அவ சாவா. அதுக்கப்புறம் தான் எங்க எல்லாம் தப்பு நடக்குதுன்றதை பார்த்து எல்லாத்தையும் கடத்துற மாதிரி பாலசக்திவேல் அந்த கதையை டெரைவ் பண்ணிருப்பாரு. இங்க எப்படின்னா இவன் அப்நார்மலா இருந்தா எங்க எதா இருந்தாலும் எல்லா உசுரையும் காப்பாத்துற ஒரு கேரக்டரு, திடீர்னு ஒரு அப்நார்மலா இல்லாம நார்மலானதுக்கு அப்புறம் எதையும் கண்டுக்கிறாம இருக்கா அப்படின்றதுனால கண்டு காணாம விட்டுட்டு போயிடுவாளாம். விட்டுட்டு போனோன்னு அவன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்நார்மலா இருக்கிறவன் எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கிற ஒருத்தன் திடீர்னு விட்டுட்டு போனோம்னா திரும்ப அப்நார்மலாகி திரும்ப அந்த தப்பை தானே கண்டினியூ பண்ணுவான், அடுத்தவங்களை காப்பாத்துறதா ஒரு விஷயத்த. அப்புறம் எப்படி திடீர்னு நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு போவான். ஸோ நீங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அந்த கிராஃப்டே தப்பா இருக்கு. இந்த கிராஃப்ட் எல்லாமே என்னன்னா மாசு, கூஸ் பம்ப்ஸ், இந்த விஷயத்துக்கு பண்ணணும்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி துப்பாக்கி அடிக்கடி கை மறிக்குது. துப்பாக்கி எவ்வளவு இருந்தாலும் விஜய் கொடுத்தாலும் வரவே முறை இந்த துப்பாக்கியை கை வச்சுக்க துப்பாக்கி கையில் வச்சுக்க, ஐயா எங்களுக்கு துப்பாக்கியே வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு துப்பாக்கியை கையில் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே என்னன்னா அப்படியே சும்மா அந்த எப்படி சொன்னா, இந்த கதைக்களம் சிவகார்த்திகேயன் அவருக்கு ஆப்டா சூட் ஆகாம இருக்கலாம். பட் இந்த கதை SRKக்காக ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்துல பேச்சு வந்து. ஷாருக் கானை போட்டிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ? ஷாருக் கான் இந்த கதையில நடிப்பா நீங்க நம்புறீங்களா? தெரியல. கண்டிப்பா ஓகே சொல்லியிருக்க மாட்டாரு. ஓகே, ஜவான் படத்துல பெருசா கதை ஒண்ணும் இல்லை. பட் அந்த படத்துக்கு ஓகே சொன்னவர் இந்த மாதிரி படத்துக்கு ஓகே சொல்லுவார்ல. ஜவான் படத்துல ஒரு லாஜிக் இருந்தது. என்னன்னா ஜவான் படத்துல ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு, அந்த டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே டூப்ளிகேட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஜவான் கண்டுபிடிக்கிறாரு. அவரை ஒரு வில்லன் அட்டாக் பண்றான், வில்லன் எல்லாத்தையும் மறந்துட்டான். சம்பந்தமே ஆரம்பம் படத்தோட கதை தான். உண்மையிலே அது ஆரம்பம் தான். அது ஆரம்பம் படத்தோட ஆரம்பமே ஸ்வாட்னு ஒரு படத்தோட இங்கிலீஷ் படத்தோட கதை தான். நம்மளுக்கு எங்க தான் திருடுறாங்கன்றதே நம்ம கண்டுபிடிச்சு ஒரு வீடியோ பேசணும்ல, அதுவே தனியா ட்ரெண்ட் ஆகும். இருந்தாலும் என்னன்னா அட்லீஸ்ட் அதுல தீபிகா படுக்கணும் அந்த அந்த ஒரு சீன்ஸும் சரி,
அப்புறம் இவர் ஜெயிலுக்குள்ள வளர்றாரு, இதெல்லாம் லாஜிக்கே கிடையாது தான், வளர்றாரு இது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம். பட் இதுல அப்படி கூட எதுவுமே கிடையாது. எஸ்ஆர்கே வந்து என்னன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்கே ஒரு படம் பண்ணியிருக்காரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா, மை நேம் இஸ் கான் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுல வர டயலாக்கே, படம் முழுசு வர டயலாக்கேவும் மை நேம் இஸ் கான் அண்ட் ஐ எம் நாட் அ டெரரிஸ்ட். அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு ஏத்தாப்புல நடிச்சிருப்பாரு. அந்த படம் இப்போ பாருங்களேன், உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும். ஸோ நீங்க ஒருத்தி மென்டலி ரிட்டார்டா நீங்க ஒரு கேரக்டர் பண்றீங்க அப்படின்னா நம்ம ஏன் குணாவை இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? குணா ஏன் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கொண்டாடுறோம்னா ரீசன் அதுதான். காதல் கொண்டாடல ஏன் தனுஷ் நம்ம இத்தனை வருஷம் கொண்டாடுறோம் அப்படின்னா மென்டலி ரிட்டார்டர் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. அந்த ரீசன் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனா முன் வைக்கப்பட்டுச்சு. இதுல வைக்கிற ரீசன் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க? ஸோ ஓவராலா இது எல்லாமே ஒரு மாதிரி மெஸ்ஸியா தான் இருந்துச்சு தவிர எல்லாரும் பாக்குற மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லை. தொடர்ந்து பெரிய நடிகர்களோட படம் வந்து ஒரு ஆவரேஜான ரெஸ்பான்ஸா கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு பெரிய நடிகர்களோட படம் பார்த்தே வந்து வருஷக்கணக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த விஷயத்த வந்து சரி பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்தலாம், யார் யாரெல்லாம் உண்மையிலேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும், என்ன நடந்தா கரெக்டான படமா நம்மளுக்கு கிடைக்கும்? சார் இது முதல்ல ஆடியன்ஸோட மனநிலை மாறணும். ஓகே, அதாவது பெரிய படம் சின்ன படம் அப்படிங்கிறது படமே கிடையாது சார். முதல்ல படம் நீங்க உட்காந்து பார்க்கணும். ஒரு படத்தை நீங்க உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்ட் செட் மாறிடும். ஒரு நடிகரோட படத்துக்காக மட்டும்தான் நான் 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஒரு டைப் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 2000க்கு அப்புறம் தான். ஓகே, ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா விலைவாசி எல்லாமே மாறிடுது, எல்லாமே வேற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகுது. அப்போ ஒரு படம் அப்படின்னும் போது தேட்டர் டிக்கெட் விலையா இருந்தாலும் சரி, மற்ற விலையா இருந்தாலும் சரி, ஓகே மாடரேட்டா இருக்கு, ஃபேமிலியோட வந்து பாக்குற மாதிரி இருக்கு. இப்போ இது என்ன ஆயிடுது அப்படின்னா, சரி இப்போ நான் இவ்வளவு கொடுத்து பாக்குறேன் அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு படத்தை நான் போய் பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஒன்று வந்துட்டாங்க. அது மேக்சிமம் வந்து அவங்கள நீங்க மாறுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது கொஞ்சமாச்சும் மாறும்போது சில நல்ல படங்களும் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு பக்கம் இந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ஜெயிக்கிற குதிரை மேல பந்தயம் கட்டுறதை முதல்ல நிறுத்தணும். ஒரு குதிரை ஜெயிக்குது அப்படின்னா அந்த குதிரை மேல மட்டுமே நம்ம பந்தயம் கட்டி இன்னைக்கு ட்ரெண்ட் இதுதான், இதைத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க, இதைத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க, இதைத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியே நம்ம வந்து பந்தயம் ஒன்று கட்டுறோம் இல்லையா, அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். இதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலேவும் நிறைய புதுவிதமான கதைகள் வரும், கதைக்காலங்கள் வரும். 10ல் முதல்ல 2 ஜெயிக்கும், அப்புறம் 10ல் 5 ஜெயிக்கும், அப்புறம் 10ல் 8 ஜெயிக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம பக்கத்துல சொல்ற அந்த மலையாள சினிமா மாதிரி நிறைய நல்ல படங்கள் உள்ள வர ஆரம்பிக்கும். ஆனா நம்ம அப்படி பண்றது இல்லையே. நம்ம வந்து ஒரு பெரிய நடிகரோட படம் இப்போ இட்லி கடை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம அதுக்கடுத்து அந்த படத்துக்கு தான் நான் வெயிட்டிங் ஃபார் இட்லி கடை அப்படின்னு ஒன்று உட்காருவோம். இப்போ விக்ரமோட ஒரு படம் வருதுன்னா வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ மலையாள இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ஒரு புதுமையான ஒரு கான்செப்ட்ல படங்கள் பண்றாங்க. ஈவன் சூப்பர் ஹீரோ மூவி பண்ண ஆரம்பிச்சாங்க. லோகான்னு சொல்லிட்டு ஒரு படம் 33 கோடியில் எடுத்திருக்காங்க, 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் அள்ளி போயிட்டே இருக்கு சார். நீங்க அந்த படத்தை யோசிச்சு பாருங்க சார், கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் பேட்டர்ன்ல எடுத்துருக்காங்க சார். நம்ம ஊர்ல எத்தனையோ இதிகாச கதைகள் இருக்கும், முனி பிசாசுன்னு எவ்வளவு விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம், கடந்து போயிருக்கோம் சார். அவங்க கல்லியங்காட்டு நீலி அப்படிங்கிற அவங்க புராண கதையில நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து இந்த ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல ஒரு சூப்பர் உமன் சப்ஜெக்டை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. துல்கர் சொல்றாங்க 40 படத்தை நடிச்சிருக்கியா, அதுல கிடைக்காத பெருமை இந்த ஒரு படத்துல எனக்கு கிடைச்சு போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு கொண்டாடுறாங்க சார். அப்போ அவங்களுடைய ஆடியன்ஸோட டேஸ்ட் மாதிரி இருக்கானா கிடையாது. அவங்களும் கமர்ஷியலா தான் படங்கள் பண்றாங்க, ஆனா அவங்களும் பட்ஜெட்டுக்குள்ள பண்றாங்க. பட் எல்லாமே பிளான்டா பண்றாங்க. அன்னெசரி ஒரு ரூபா கூட தேவையில்லாம வேஸ்ட் பண்றது கிடையாது. அவ்வளவு தூரத்துக்கு அவங்க எல்லாமே நினைக்கிறாங்களே. இங்க அப்படி கிடையாது, பிரம்மாண்டமா பண்ணணும், பெருசா பண்ணணும், அது கிடையாது. ஈவன் நீங்க மணி சார் படத்தை எடுத்துக்கோங்க, கம்பேரிட்டிவ்லி நீங்க மணி சார் படத்துல பிரம்மாண்டம்னு நீங்க எங்கேயாவது பார்க்கவே முடியாது. நீங்க பிரம்மாண்டம்னு ஒண்ணு பார்க்க முடியாது. பொன்னியின் செல்வன்ல நீங்க என்ன பிரம்மாண்டம்னு பாக்குறீங்க? பெருசா ஒரு 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் இருக்காங்களா? கிடையவே கிடையாது. பொன்னியின் செல்வன் படத்துல ஒரு வார் சீக்வன்ஸ்லேயே எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மணிசார தவிர வேற யாருமே வந்து பிரம்மாண்டம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இவரு மாதிரி விஷுவலா நமக்கு ஒரு பாக்குற ஒரு ஸ்டன்னிங்கா இருக்கு இல்லையா. மத்தவங்களும் பிரம்மாண்டம் 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 இதுக்குள்ளேயே போய் உலட்டி அந்த கதையோடைய டெப்த்தை குறைச்சிடுறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ முருகதாஸ்லாம் எனக்கு இதுல வந்து ஒரு பில்டிங் பாம்பு பிளாஸ்ட்லாம் ஒன்று வச்சிருக்காரு, தேவையே கிடையாது. நீங்க அட்டாக் பண்ண போறீங்க, அட்டாக் பண்றதுக்கு எப்படி அட்டாக் பண்ணுவீங்க? ஒரு பெரிய எப்படி சொல்ற ஒரு பெரிய பாம்பு ஸ்குவாட் மாதிரியான ஒரு டீமை இன்னொரு டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னா நீங்க வெறும் குண்டு தூக்கி போட்டு வெடிச்சு இது பண்ணிடுவீங்களா? ஊர் உலகத்துக்குலாம் பரவிடாதா? அப்போ என்ன பிரச்சனைனா, இங்க நீங்க பிரம்மாண்டம், இந்த ஸ்டார் காஸ்ட், பிசினஸ் வேல்யூ,
இப்போ நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இந்த பட்ஜெட்டுன்னு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணணுன்றதுக்காக வேணும்னே அந்த பட்ஜெட் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பூத்துறீங்க இல்லையா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அதுதான் இங்கே ஒரு பெரிய தவறு. நடிகர்களோட சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிட்டா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத தவிர்த்துடலாமா சார்? நடிகர்கள் வந்து நீங்கள் அப்படி இல்லை சார். இப்போது நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஆரம்பத்தில் ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு போகிறீங்க, உங்கள் வேலை பிடிச்சி போச்சு, நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் கேப்பபிள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் ஒரு 30,000 சம்பளம் கேட்குறீங்க, அவங்க ஒரு 25,000 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னும் போது 10,000 ரூபாய்க்கு 25,000 இருக்கும்போது நீங்கள் என்ன, இல்லை சார் நான் 10,000 ரூபாயிலேயே இருந்துக்கிறேன்னு சொல்லுவீங்களா? 25,000 ரூபாய்க்கு போகிறீங்க, 25,000 போகிற இடத்துல உங்கள் ஒர்க் நல்லா பிடிச்சி போச்சு, பிடிச்ச இடத்துல திடீர்னு இன்னொரு கம்பெனியில் 1,00,000 ரூபா சம்பளம் வந்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன 25,000 சம்பளம் எனக்கு அங்கேருந்து எனக்கு 15,000 சேர்த்து கொடுத்தாங்க சார், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அடுத்து எங்கே 1,00,000 ரூபா கொடுக்குறாங்களோ அங்கே தான் நீங்கள் போவீங்க. அப்போது இப்போ நடிகரை நீங்கள் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்க. அவங்க ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு, அவங்களுடைய வேல்யூ இவ்வளோ ஆயிடுச்சு, ஸோ அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ வந்துருச்சு. இப்போ அடுத்து 1,00,000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, அந்த ஒரு வேல்யூ ஆயிடுச்சு அப்படின்னும் போது உங்க அடுத்தடுத்து போகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல கதைக்காலங்கள் தேடி அவங்க ஓடும்போது அது போகும். ஓகே, நாமளும் அந்த இதுக்கு ஏத்தாப்புல தான் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கடன் வாங்கி இங்க பண்றதுதான் பிரச்சனை. ஸோ இங்க பிரச்சனை வந்து நடிகர்கள் கிடையாது, நடிகர்களோட சம்பளத்தை ஏன் குறைக்கணும்? ஓகே, இங்க நல்ல கதை இருக்கு அப்படின்னும் போது நடிகர்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் நடிகர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்றீங்க? அதுக்கு உண்டான கதைக்காலத்துக்கு ஏத்தாப்புல வரப்போறாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு போட்டோம். இப்போ 50 கோடி ரூபா சிவகார்த்திகேயன் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு போட்டோம். மற்ற நடிகர்கள் 5 கோடி கொடுக்குற நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்கள ஒரு 10 படம் பண்ணிட்டு போங்களேன். அதே 50 கோடியில ஒரு படம் வந்துற போது ப்ராஃபிட் கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகி வரப்போது ஆனால் வந்துடும்ல. நீங்க ஏன் வந்து அவருக்கு தான் நம்ம பண்ணுவோம், அவருக்காக தான் வெயிட் பண்ணுவோம், அவருக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா அது யாருடைய தவறு? ஸோ தட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தவறு வந்து நம்ம நடிகர்களை மட்டுமே பிளேம் பண்ணக்கூடாது, அவர் குறைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்க பார்த்து டிசைட் பண்ற ஒரு விஷயம். ஸோ நடிகர்கள் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம வந்து இந்த தயாரிப்பு ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் இந்த மஞ்சள் பையெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் கொட்டாம கொஞ்சம் மஞ்சள் பையில கொஞ்சம் பிரிச்சு அந்த சுருக்கு பை மாதிரி கொஞ்சம் அங்கங்கன்னு பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா மற்றவங்களும் கொஞ்சம் வாழ்வாங்க. நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.